வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐக்யூ ஆப்ஷன்ல வித்டிராவல் ஸ்கேம் வந்து எப்படி நடக்குது என்பத இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்றேன். நீங்க பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, ஐக்யூ ஆப்ஷன். இது வந்து என்னுடைய ஐக்யூ ஆப்ஷனோட அக்கவுண்ட். இந்த அக்கவுண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வித்டிராவல் வந்து ஐக்யூ ஆப்ஷன் வந்து என்னென்ன முறையிலலாம் வித்டிராவல் வந்து கொடுக்க மறுக்கிறாங்க என்பதை பத்தி நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து இந்த அக்கவுண்ட்ல இப்போ இது வந்து ரியல் அக்கவுண்ட். இப்போ என்கிட்ட வந்து அமௌண்ட் கிடையாது. லாஸ் பண்ணிட்டேன். எல்லா அமௌண்ட்டையும் லாஸ் பண்ணிட்டேன். பட் இதில் வந்து நான் டெபாசிட் பண்ணுற ஹிஸ்ட்ரி, வித்ட்ராவல் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னுடைய டோட்டல் ஹிஸ்ட்ரியும். இந்த அக்கௌண்ட்டில் வந்து ஜஸ்ட்டு ஒரு 600 தான் டெபாசிட் பண்ணியிருந்தேன். ஆனால் 600 வச்சு 1,00,000 வந்து இதில் வந்து ட்ரேடிங் பண்ணியிருந்தேன். ஒரு 2 நாளில் 1,00,000 அச்சீவ் பண்ணியிருந்தேன். அதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு 600 டெபாசிட் பண்ணி அடுத்து 8,000 வின்னிங் பண்ணும்போது 8,300 வித்ட்ரால் போட்டேன். இது வந்து 8ஆம் தேதி நடந்தது. மறுபடியும் அதை கேன்சல் பண்ணிவிட்டு 15,000 வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருந்தேன். அடுத்து மறுபடியும் அதையும் கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்து 27,000. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதையும் கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் 9,500, அப்புறம் 28,597. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வித்ட்ராவல்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்து 45,000, அடுத்து 10,000 ரூபா கம்மியாக 2 வித்ட்ராவல், அடுத்து 45,000, 41,000, இந்த மாதிரி பல வித்ட்ராவல் போட்டிருக்கேன். கடைசியாக போட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1,00,000. அதாவது இந்த 1,000, இந்த 11,000, அப்புறம் இந்த 45,000, இந்த 41,000, 12,000 இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 1,00,000 வித்ட்ராவல் வந்து போட்டிருந்தேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் வந்து வித்ட்ராவல் போட்டிருப்பேன். இந்த வித்ட்ராவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த 41,000 618 வித்ட்ராவல் ப்ளஸ் இந்த 45,000 வித்ட்ராவல் வந்து 2 வித்ட்ராவலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 45,000 வித்ட்ராவல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சிஸ்டம் எரர்னு சொல்லி கேன்சல் பண்ணிடுவாங்க. இது வந்து வேணுக்குன்னு அவங்க வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஆனால் எனக்கு இந்த 11,000 அமௌண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்து 1,000 அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஐக்யூ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அமௌண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பெரிய அதாவது இது வந்து பேங்க் வித்ட்ராவல். சின்ன சின்ன அமௌண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு பெரிய அமௌண்ட்டை வந்து சிஸ்டம் எரர் சொல்லி கேன்சல் பண்ணிடுவாங்க, எரர் பண்ணிடுவாங்க. மறுபடியும் அடுத்து வித்ட்ராவல் போட்டிங்கன்னா அவங்களுடைய ரூல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 to 10 ஒர்க்கிங் டேஸ், சம்டைம் 3 ஒர்க்கிங் டேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் 3 நாளையில் வராது. 7லேருந்து 10 நாள் ஆக்கிடுவாங்க. அந்த 10 நாளையில் வந்து ட்ரேடிங் பண்ணக்கூடிய நம்ம வந்து அதை கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்து ரிப்பீட்லி ட்ராவல் பண்ணும்போது நம்ம எடுக்கக்கூடிய ஆர்டர் வந்து கரெக்டான பாயிண்டில் விழுகாமல் ரேஷியோ விகிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதோட ஹிஸ்ட்ரி வந்து பார்க்குறேன். என்னுடைய ரியல் அக்கௌண்ட்டில் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதோடைய மொத்த ஹிஸ்ட்ரின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்தில் வந்து 600 டெபாசிட் பண்ணி 55 ரூபா ஆர்டர் எடுத்திருப்பேன். அதுக்கு 49 ரூபா லாபம் கிடச்சிருக்கும். அப்படி காம்பவுண்டிங் ரேஷியோவில் டெவலப் பண்ணி போயிருப்பேன். 162, 376 இப்படியே அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி போயிருப்பேன். ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்காக அமௌண்ட்டு ஆர்டர் எடுத்திருப்பேன். கிட்டத்தட்ட இந்த 10,000 ஆர்டர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா 20,000 ஆர்டர்ஸு, மேலே வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ஆர்டர்ஸு ஹையஸ்ட் வேல்யூ சொல்கிறேன். அடுத்து 28,000 ஆர்டர்ஸு, இந்த மாதிரி ஹையஸ்ட் வேல்யூவில் வந்து ஆர்டர் எடுத்திருப்பேன். இந்த மாதிரி அடுத்து 20,000 இந்த மாதிரி தான் நான் 1,00,000 வந்து அச்சீவ் பண்ணேன் ஜஸ்ட்டு 2 நாளில். ஆனால் நான் வித்ட்ராவல் போட்டதுக்கு பிறகு அடுத்து நான் கேன்சல் பண்ணேன். அதாவது வித்ட்ராவல் சிஸ்டம் எரர் கேன்சல் ஆனதுக்கு பிறகு நான் எடுக்கக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாமே லாஸாகவே நடக்கும். இதோட வியூஸில் ஓப்பனிங் ப்ரைஸு, க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று நியூட்ரலாக இருக்கும், இல்லை இந்த லாஸ்ட் டிஜிட் 2 டிஜிட்டில் வந்து ரொம்ப சின்ன டிஃப்ரென்ஸில் வந்து லாஸ் ஆகிருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோபோவே, அதாவது இது பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். இது வந்து ட்ரேடிங் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட பிட்ச் வேல்யூ வந்து வித்தியாசம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து இங்கே பிட்ச் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதான் நம்ம லாஸ் பண்ணுறதுக்கு. இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக சொல்லக்கூடிய இந்த வீடியோ மூலிமா சிம்பிளாக நான் சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா, ஐக்யூ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2013லேருந்து 2024 வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 11 வருஷமாக. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது
வித்ட்ராவல் தருவேன்னு சொல்ல மாட்டாங்க. தர மாட்டேன்னு அதாவது தருவேன்னு சொல்ல மாட்டாங்க. அதே நேரத்தில ஃபுல்லாவும் தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. இது நான் சிம்பிளா சொல்றதுன்னா, தருவேன், ஆனா தரமாட்டேன். அந்த மாரி தான் இது. அதாவது சின்ன சின்ன அமௌண்ட் ஒரு 1000, 2000 அதிகபட்சம் ஒரு 10,000 வரைக்கும் வித்ட்ராவல் இருக்கும். சம்டைம் வந்து நான் ஐக்கியூல வந்து ஒரு 1,50,000 தான் வித்ட்ராவல் எடுத்திருக்கேன். ஆனா அது வந்து இன்டர்நேஷனல் வாலெட்டு, குளோபே வாலெட் இந்த மாரி வாலெட்ல தான் எடுத்திருக்கேன். நான் மெஜாரிட்டியா வந்து ஐக்கியூ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்கேம் ப்ரோக்கர். இதுல வந்து ட்ராவல் பண்றது என்பது கொஞ்சம் அதிகமா ரிஸ்க் உள்ள ஒரு ப்ரோக்கர்ஸ் தான். நான் ஐக்கியூ ஆப்ஷனை பொறுத்தவரை கடந்த 4 வருஷத்துல நஷ்டம் தான் அதிகமா அடைஞ்சிருக்கேன். லாபம் அடைஞ்சத விட நஷ்டம் தான் அடைஞ்சிருக்கேன். இவங்க அதிகமா ஸ்கேம் பண்றது என்பது இந்த பிட்ச் ஆர்டர் எடுக்கும்போது பிட்ச்ல வந்து பிட்ச் வேல்யூ வந்து மிஸ்மேட்ச் ஆகிற மாரி அ அதாவது செட் பண்ணிருவாங்க. நம்ம அதிகமா நஷ்டம் அடையிற மாரி. அ கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லாபம் அடைஞ்சதையும் நம்ம இழக்கிற மாரி தான் இருக்கும். ஆனா ஐக்யூ ஆப்ஷன் என்பது இந்தியாவில வந்து பேன் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான். இத வந்து எப்ப வேணாலும் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இந்த வெப்சைட்ட வந்து இந்திய அரசாங்கம் என்பது தடை செய்யலாம். ஆ ஆகவே மக்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு அனைவரும் ஐக்யூ ஆப்ஷனை பயன்படுத்துவதை தவிர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்தியாவில் ஐக்யூ ஆப்ஷன் ஆர்பிஐயால தடை செய்யப்பட்டது. இதுபோக ஃபினான்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட் என்று சொல்லக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்களை தடை செய்யக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஆனது எப்போ வேணாலும் ஐக்யூ ஆப்ஷனை தடை செய்யலாம். ஆகவே இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் ஐக்யூ ஆப்ஷனை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.